வணக்கம். ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கும் கவனிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பார்க்குறதுலேருந்து கிடைக்கிற லேர்னிங்க்கும் கவனிக்கிறதுலேருந்து கிடைக்கிற லேர்னிங்க்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது? அந்த லேர்னிங் மூலயமா எப்படி ஒரு மாணவியோடைய இன்டலெக்சுவல் நாலேஜ் அதிகமாகுது? நல்லா நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, இந்த கவனம்ன்றது மனிதர்களாக பிறந்தவங்கள்லேருந்து ஒரு மிருகங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா அடிப்படையே எதுன்னு பார்த்தா இந்த கவனம் தான். ஒரு உதாரணம் நம்ம சொல்லணும்னா, ஒரு குயவன் இருக்கார். அவர் ஒரு பானையை செய்கிறாரு. அப்படின்னும்போது எந்த அளவுக்கு சரியாக தன்னுடைய கவனத்தை கொடுத்தால் ஒரு பானை அழகாக அவரால் உருவாக்க முடியும். அதே மாதிரி தான் ஒரு கார்பெண்டர் இருக்கார். அவர் தன்னுடைய கவனத்தை மொத்தமாக தான் வேலையில் கொடுக்கறதால அழகான உட்கார்றதுக்கான சேரு, பெஞ்சு இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ எல்லாத்துக்குமே அடிப்படை எதுன்னா கவனம் தான். தவத்தில் கூட பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, மூலாதாரத்தையே கவனிங்க, உங்களோட ஆகினையே கவனிங்க, துரியத்தையே கவனிங்க இப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே கவனித்தா போதும். கவனித்தா அங்கே ஏதோ ஒரு விஷயம், ஒரு இம்பேக்ட் நடக்குது இல்லையா? அப்போ கவனம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அந்த கவனத்தை சீரியஸாக கொடுக்காம எப்படி ப்ளேஃபுல்லாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் கொண்டு வந்த ஒரு ஆக்டிவிட்டி தாங்க துப்பாக்கி சூடும் பயிற்சி. ரைஃபிள் கிளப் இந்த ஸ்கூல் ஃபார் சேஞ்சில் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த துப்பாக்கி சூடும் பயிற்சியில் அடிப்படையாக இருக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா, குறிப்பார்த்து தன்னுடைய டார்கெட்டை ஷூட் பண்ணணும். அப்படின்னா அந்த குறிப்பாக்கிறதுனா என்னங்க? கவனிக்கிறது தானே. கரெக்டாக கவனம் எங்கேருந்து ஆரம்பிக்குன்னு பார்த்திங்கன்னா, முதல்ல துப்பாக்கியை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த ஹேர் ஆமை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி பிடிக்கணுன்றதுலேருந்து கவனம் ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து அந்த பெல்லட்டை எப்படி கரெக்டாக பதட்டம் இல்லாமல் பொறுமையாக, ஏன்னா பசங்களுக்கு துப்பாக்கி சூடு அப்படின்னும் போது ஒரு ஹாப்பினஸும் உள்ளே இருக்கும், ஒரு ப்ளேஃபுல் இருக்கும் இல்லையா? பட் ஆனால் அந்த ப்ளேஃபுல்குள்ளேயே கான்சன்ட்ரேஷனை எப்படி கொண்டு வரணும்? அப்போ துப்பாக்கியை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் கரெக்டாக பிடிக்க முடியும். அதுக்கப்புறமா பெல்லட்ஸை கரெக்டாக போடணும். அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் அந்த ட்ரிகர் பார்த்திங்கன்னா அவங்க ப்ரெஸ் பண்ணவே கூடாது. அவங்க எப்போ ஒன்ஸ் ஒரு முடிவுக்கு வராங்க, கையெல்லாம் ஷேக் ஆகாமல் அந்த கன்னை கரெக்டாக பிடிச்சி கரெக்டாக டார்கெட்டை கான்சென்ட்ரேட் பண்ண பிறகு ஒரு முடிவு அவங்க மனசு பண்ணும். அப்போ தான் ட்ரிகரில் கையை வச்சே ஷூட் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. ஸோ தட் அவங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும், அதை கரெக்டாக ஷூட் பண்ணணுன்றதுக்காகவே ஸ்டூடெண்ட்ஸுடைய எஃபோர்ட் பார்த்திங்கன்னா வேறு எதை பற்றியுமே சிந்தனை இருக்காது. அவங்களோட சிந்தனை ஒன்று தான், அவங்க என்ன டார்கெட் பண்ணாங்களோ அதை ஷூட் பண்ணணும், அவ்வளோதான். இந்த மாதிரி சின்னதாக அவங்க இப்போ இனிஷியலாக ஒரு 3 பெல்லட்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இன்னும் போக போக பயிற்சி எடுக்க 5 பெல்லட்ஸாக மாற்றலாம், 10 பெல்லட்ஸாக மாற்றலாம், 15 பெல்லட்ஸாக கொடுத்து, பெல்லட்ஸ் மீன்ஸ் புல்லட், அது பெல்லட்ஸ்னு சொல்லுவோம் ஹேர் ஆமுக்கு. அதை நம்ம கொடுத்து பசங்க ஷூட் பண்ணும்பொழுது அவங்களோட கவன குவிப்பு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும். இந்த கவன குவிப்பு நாளைக்கு ரோட்டில் அவங்க 2 சக்கர வாகனமோ 4 சக்கர வாகனமோ ஓட்டும் பொழுது கவனித்து ஓட்ட ஆரம்பிப்பாங்க. அடுத்தவங்களுக்கு தொல்லை இல்லாமல் ஓட்ட ஆரம்பிப்பாங்க. படிக்கும் பொழுதும் பார்த்திங்கன்னா கிளாஸில் வகுப்பறையில் உட்காரும்போது தன்னுடைய கவனத்தை கொடுப்பாங்க. இல்லை சிங்கிளாக வீட்டில் உட்காந்து படிக்கும் பொழுதும் சரி, தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு அவங்க ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் கரெக்டாக தன்னுடைய படிப்பு மேலே மட்டும் கவனத்தை வைப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயுமே இந்த கவனத்தை செலுத்தணும்னா அதுக்கு இந்த ஆக்டிவிட்டி பயனுள்ளதாக இருக்குது. இப்போ இந்த ஆக்டிவிட்டியை நாங்கள் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் ஆகுது. அதில் பசங்கிட்ட இம்பேக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் கேட்ட பிறகு தான் இப்போ இந்த பதிவே நாங்கள் கொடுக்குறோம். ஸோ பேரண்ட்ஸ்க்கு இதை பார்க்குறவங்க, பேரண்ட்ஸாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாராக வேணால் இருக்கட்டும், நீங்களும் உங்களுடைய குழந்தைகளுடைய கவனத்தை அதிகமாக்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் நம்ம அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் நம்ம பண்ணலாம். இது ஹேர் ஆம் தான், இதுக்கு லைசன்ஸ்லாம் தேவைப்படாது. ஆனால் உங்களுடைய ப்ரூஃப் மட்டும் நீங்கள் சில ஆதார் கார்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு தான் நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும். அதை வச்சு பசங்களுக்கு அழகாக இந்த மாதிரியான ஒரு டார்கெட் ஷீட்ஸை நீங்களே நெட்டில் எடுத்து அதுக்கப்புறமா பசங்களுக்கு வீட்லேயே வாரத்தில் 1 நாள் 2 நாளே போதும், அதுவே பெரிய இம்பேக்டாக இருக்கும். கொடுங்க. இந்த மாதிரி கொடுத்து இதுவே பார்த்திங்கன்னா ஒரு தவம் மாதிரி தான்.
ஒரு தவத்தில் கிடைக்கிற ஒரு நிலைக்கு நிகராக இது கிடைக்கும். அந்தளவுக்கு வந்து கவனத்தை செலுத்தணும். செலுத்தாமல் வந்து நம்மளால் ஒரு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஷூட் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களுடைய குழந்தைங்கள் கூட இப்படிப்பட்ட பயிற்சியை வந்து வீட்டிலே நீங்கள் வந்து கொடுக்கலாம். நாளைக்கு அவங்களுக்கு துப்பாக்கிச்சூடு பயிற்சிக்கு வந்து போகணும், ஒலிம்பிக்லேயே கலந்துக்கணும்னு ஆசை வந்தால் கூட நீங்கள் அடுத்து ரைஃபிள் கிளப்லலாம் கூட ஜாயின் பண்ணலாம். அப்போ பசங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இல்லை ஒரு வேளை போலீஸ் ஆகணும், ஆர்மிக்கு போகணுன்னும் போது இதுவே ஒரு பெரிய தூண்டுதலாக கூட அவங்களுக்கு இருக்கலாம். இந்த மாதிரி பயிற்சியை எங்களுடைய மாணவர்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தி வச்சுருக்கோம். இப்போதைக்கு வெளியாள்களுக்கு நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்கறதில்ல. இப்போதைக்கு எங்களுக்கு உள்ளே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கே 2 பேட்சாக நாங்கள் பிரித்து கொடுத்துட்ருக்கோம். வாய்ப்புகள் வரும்பொழுது இடம் அதுக்கேற்ற மாதிரி அமையும் போது வெளியில் இருக்கிற மாணவர்களுக்கும் கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய எண்ணம். நன்றி, வணக்கம். ஹரிகரன் ஸ்கூல் ஃபார் சேஞ்ச். லவ் யூ ஆல். see you all on peak.